பிரைஸ் எல்லாம். சங்கீதம் 25 அதை தியானித்து அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 25 தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால், தேவனிடத்தில் வழிகாட்டி பாதுகாக்கும்படி விண்ணப்பம் பண்ணுவது. தேவனிடத்தில் வழிகாட்டி பாதுகாத்துக் கொள்ளும்படி தாவீது வேண்டுகிற விண்ணப்பம். இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது அவருடைய உண்மையான நிலை, அவன் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த சங்கீதம் 25 16 17 18 19 வசனங்கள்ல இருந்து தாவீது கடந்து போகக்கூடிய வாழ்க்கையில அவனுடைய சூழ்நிலையை குறித்து அவன் எழுதுகிறான். வசனம் 16 பாருங்க, அதுல சொல்லுகிறான், நான் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுத்தப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். தாவீது அந்த சங்கீதத்தை எழுதும் போது அவருடைய வாழ்க்கையில தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, உதவியற்ற ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது அந்த 16 வசனத்துல பார்க்கும்போது சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில அவன் நினைச்சானா வாழ்க்கையில கடந்து போகிறான். 17 வசனத்தை பார்க்கும்போது என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது என்று சொல்கிறான். ஒன்றல்ல ரெண்டல்ல, அவனுடைய இருதயத்தில் வியாகுலங்கள் என்ன செய்கிறது என்றால் பெருகி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. மூணாவது அந்த அவனுக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த 17 வசனத்தை சொன்னா என் இடுக்கண்களுக்கு என்னை நீக்கலாக்கி விடும். அதாவது இடுக்கண்கள் என்று சொல்லும் போது விடுவிக்க முடியாத சூழ்நிலை, சிக்கிக்கொண்டது போன்ற அவனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அகப்பட்டு கொண்ட சூழ்நிலை அல்லது சிக்கிக்கொண்ட சூழ்நிலை, விடுவிக்கப்பட முடியாத சூழ்நிலை என்று சொல்லலாம். 18 வசனத்தினுடைய கடந்து போகக்கூடிய வாழ்க்கையின் சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது என் துன்பங்களும் என் வருத்தத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து அப்படின்னு எழுதுறான். அதுல சொல்லுகிறான், துன்பம் அவனுக்கு இருக்கிறது, வருத்தங்கள் அவனுக்கு இருக்கிறது, அது மட்டும் இல்லாம என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும் என்று அந்த 18 வசனத்தை முடிக்கிறான். அப்ப அவருடைய மனதுல குற்ற மனசாட்சியும் அவனுக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் 11 வசனத்தை கூட என் அக்கிரமங்கள் பெரிது அப்படிங்கிறான். அவருடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் நிமித்தம் அவனுக்கு இதெல்லாம் காரணம் அவருடைய குற்றங்கள், அவருடைய பாவங்கள் என்று சொல்லி அவருடைய மனசாட்சியில் என்ன செய்கிறது, அதெல்லாம் ஒரு குற்ற மனசாட்சியோடு அவன் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவருடைய சூழ்நிலையை இன்னும் பார்க்க வேண்டும். 15 வசனம் சங்கீதம் 25 15 அவன் சொல்லுகிறான். அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதுல கடைசி போது என் கால்கள் வலைக்கு நீக்கலாக்கி விடுவீர் அப்படிங்கும் போது அவனுடைய கால்கள், அவனுக்கு மறைவான கண்ணிகள், வலை காத்திருக்கிறது. அப்ப வாழ்க்கையில அவன் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும்போது 9 வகையான நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டம், இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலையும் இருந்து தாவீதால் என்ன செய்ய முடியுதுன்னா தேவனிடத்தில் அவன் நோக்கி அவரை பாடி துதித்து அவரிடத்துல ஜெபிக்க முடிகிறது, ஒரு சங்கீதத்தை எழுத முடிகிறது. அவன் இவ்வளவு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எப்படி பண்றான், அவன் தேவனை நோக்கி பாடி துதித்து அவன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்து அதை சங்கீதமாக எழுதி வைக்கிறான். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனைகள் அது மத்தியிலும் கர்த்தரை என்ன செய்யல விடவில்லை. தாவீது ஆண்டவர் இடத்துல இருக்கிறான். பாருங்க, இந்த சங்கீதத்துல இதுதான் தாவீது கடந்து போகக்கூடிய உண்மையான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தாவீது நமக்கு இந்த சங்கீதத்தின் மூலம் கற்றுத்தருகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய ஜெபம். இந்த 25 சங்கீதம் என்று சொன்னேன். அந்த சங்கீதத்துல யாரிடத்தில் உதவி நாட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான். முதல் வசனம் 1வது வசனம் சங்கீதம் 25:1 பார்க்கும்போது கர்த்தாவே உம்மிடத்தில் அப்படி என்று சொல்லி அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறான். பிரச்சனைகள் மத்தியில யாரிடத்தில் உதவியை நாடுவது என்பதை தாவீது அறிந்திருந்தான். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த பிரச்சனையை தீர்வதற்கு அதற்கு உதவியை கர்த்தரிடத்துல நாடுகிறான். 2வது வசனம் கூட உண்மையே தேவனே உண்மையே நம்பி இருக்கிறேன். இந்த சங்கீதத்துல பலமுறை உண்மை, உம்மிடத்தில் உண்மை என்று அந்த வார்த்தைகள் அதிகமாய் தாவீது உபயோகப்படுத்துறான். பிரச்சனையை மனிதனிடத்துல பேசாமல் தாவீது கர்த்தரிடத்துல பேசுகிறான், கர்த்தரிடத்தில் வருகிறான். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனாய், உதவி நாடுகிற ஒரு மனிதனாய் என்ன செய்யறான், அந்த வசனத்துல அவன் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம பிரச்சனை மேல் இருந்த கவனத்தை தாவீது எடுக்கிறான், திருப்பி கர்த்தரிடத்துல திருப்புகிறான். இதுக்கு வசன ஆதாரங்கள் சங்கீதம் 25:3 பார்க்கும்போது உம்மை நோக்கி என்ற அந்த வார்த்தையை தாவீது எழுதுகிறான். பிரச்சனையின் மீது இருந்த கவனத்தை திருப்பி, அது 5வது வசனத்திலையும் அதுல 4வது வரியில பார்க்கும்போது உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். 15வது வசனம் இதே சங்கீதம் 25 சங்கீதம் 15 வசனம் போது அதுல சொல்றா என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனையின் மீது நம்முடைய கவனங்கள் இருக்கும் வரைக்கும் நம்முடைய இருதயங்கள், நம்முடைய ஆத்மா அலசடிப்படும்.
நம்முடைய இருதயங்கள், ஆத்துமா, எண்ணங்கள் அலசடி செய்யப்படும் நம்முடைய செயல்களும் வித்தியாசமாய் மாறிவிடும். தாவீது கற்றுத்தருகிற ஒரு பாடம், இத்தனை 9 விதமான பிரச்சனைகள் மத்தியிலும் அவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடம், பிரச்சனை மீது கவனம் செலுத்தாதபடி கர்த்தர் மீது என்ன செய்யறான், தன்னுடைய கவனத்தை, தனது போக்கஸ் என்ன செய்யறான், திருப்புகிறான். இரண்டாவது, அவன் கடந்து போகும் பாதையில் பிரச்சனைகளை பெரிதாக பேசல. அவன் அந்த சங்கீதத்துல அவன் எதை பேசுறான் பெரிதா அப்படின்னு பார்க்கும்போது, வசனம் 11 வசனம் சங்கீதம் 25:11 கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது என்று அவன் சொல்றான். நம்மளா இருந்தா நம்ம பிரச்சனை பெரிது என்று சொல்லுவோம். காயம் சொல்லுவான், நீரிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்லுவான். தண்டனை பெரிது என்று சொல்லுவான். ஆனா அவன் பிரச்சனை அல்ல. அவன் ஆண்டவரிடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமம் பெரிது என்று ஆண்டவரிடத்துல சொல்லுறான். 18ஆம் வசனம் அதுல நம்ம பார்க்கும்போது, அதுல கடைசி போது என் பாவங்களை எல்லாம் மன்னித்து அருளும் என்று ஆண்டவரை நோக்கி என்ன செய்யறானா பார்த்து அவன் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. தாவீது அழகா கற்றுத்தருகிற நமக்கு பாடம் அது. ஆண்டவரே, இந்த இக்கட்டின் சூழ்நிலையில ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய சுய வழிகளை நான் தெரிந்து கொண்டிருப்பேன் என்றால், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்கு மீறி நடந்திருப்பேன் என்றால், ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நடந்திருப்பேன் என்றால், அதுதான் பெரிது என்று தாவீது ஆண்டவரிடத்துல என்ன செய்யறானா, அதுக்கு ஆண்டவரிடத்துல முதலாவது என்ன செய்யறான், மன்னிப்பை கேட்கிறான். அதுல இருந்து 2 வார்த்தைகளையும் அவன் அந்த இடத்துல மன்னித்தருளும். 11ஆம் வசனத்திலையும் அதைத்தான் சொல்றான். அதுல ஆண்டவரிடத்துல கேட்கும் போது, ஆண்டவரே கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உங்களுடைய நாமத்து நிமித்தம் அதை எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே மன்னித்து அருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல என்ன செய்யறான், வேண்டுகிறான். மன்னிப்பை ஆண்டவரிடத்துல கேட்கிறான். இரண்டாவது, இந்த சங்கீதத்துல தாவீது என்ன செய்யறான்னா, 4வது வசனம் 5ஆம் வசனத்தை நாம பார்க்கும்போது தாவீது அந்த இடத்துல அவன் பேசுகிறான், கர்த்தாவே உங்களுடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரும், உங்களுடைய சத்தியத்துல என்னை நடத்தி என்னை போதித்தரணும் என்று அந்த இடத்துல சொல்கிறான். வழிகள், தேவனுடைய வழிகளை கேட்கிறான். ஆண்டவரே சுய வழிகளை விட்டு நான் உம்முடைய வழிகள், உம்முடைய பாதைகள், அதை எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே போதியும், டீச் பண்ணுங்க, எனக்கு கற்றுத்தாருங்க அப்படிங்க. அந்த நெருக்கத்தில் ஆண்டவருடைய சத்தியத்துல என்னை நடத்தி எனக்கு என்ன செய்யுங்கப்பா கற்றுத்தாரும் என்று சொல்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று தாவீது செபிப்பதை விட, அந்த பிரச்சனை மத்தியில தன்னுடைய செயல் தன்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தாவீது ஏங்கி ஜெபிக்கிறான். வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவர்களாகிய நாம் பிரச்சனைகள் ஊடாக போகும்போது, நெருக்கத்தின் ஊடாக போகும்போது, சில நெருக்கம் இடுக்கனின் பாதைகள் போகும்போது அந்த இடுக்கம் நீங்கும்படி ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று ஜெபிப்போம். தாவீது நமக்கு கற்றுத்தருகிற பாடம் பிரச்சனைகள் அல்ல, அந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக என்னை மாற்றும், என் வழிகளை மாற்றும், என்னை கற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிப்பது பிரச்சனைகளை மாற்றுவதல்ல, பிரச்சனைகள் ஊடாக தேவன் நம்மை மாற்றுகிறார். அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நமக்குள் உள்ளான ஆவிக்குரிய குணாதிசயங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் அந்த பிரச்சனைகள் ஊடாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நாம் மாறும்போது, அவர் விரும்பும் விதத்தில் நாம் மாறும்போது நம்முடைய பிரச்சனைகளும் மாறிவிடும். தாவீது அதனால தான் அந்த இடத்துல 4-5 வசனத்துல ஆண்டவரிடத்துல பிரச்சனைகள் மாற வேண்டும் என்பதை விட உங்களுடைய வழிகள், உங்களுடைய பாதைகள், உங்களுடைய சத்தியம், அதுல என்ன செய்யுங்க ஆண்டவரே கொண்டு வாரும் என்று ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். மாற்றத்தை விரும்புவர்கள் ஜெபிப்பார்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். சோ நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும் என்றால் ஜெபியுங்கள். அடுத்ததாக அவருடைய எதை பற்றி கொண்டு தாவீது ஜெபிக்கிறான் என்று பார்த்தோம்னா, அவருடைய ஜெபத்தை அவன் ஏறெடுக்கும் போது 6-7 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தாவே உடைய இரக்கங்களையும் உடைய காருண்யத்தை நினைத்தருளும், அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறது, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும், கர்த்தாவே உடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியும் நினைத்தருளும். கிருபைக்கும் தேவனுடைய அன்புக்கும் தமிழ்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அத்தனையும் தாவீது உபயோகப்படுத்துற 6-7 வசனங்களை. இரக்கம், காருண்யம், தயவு, கிருபை, அத்தனை வார்த்தைகளையும் தாவீது ஆண்டவரிடத்துல உணர்த்தி, ஆண்டவரை இதை நான் நினைச்சுதான் நான் என்னுடைய ஜெபத்தை உம்மிடத்துல நினைச்சிற ஆண்டவரை பதிலுக்காக, பரிகாரங்களுக்காக, விடுதலைக்காக ஏறெடுக்கிறேன், ஆதாரமாக அதை பற்றி கொண்டு ஜெபிக்கிறான். 7ஆம் வசனத்துல அவன் கற்றுத்தருகிற பாடம், ஆண்டவரே என்னுடைய இளைய வயது பாவங்களை நினையாதிரும், என்னுடைய அக்கிரமங்களை நினையாதிரும், உம்முடைய காருண்யத்தை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய தயவை, உம்முடைய கிருபையை நினைத்தருளும் என்று அவனுடைய ஜெபத்துக்கான ஆதாரம் அதுதான். ஜெபத்துல நாம் வரும்போது ஆண்டவரை அதை செய்தேன் இதை செய்தேன் என்று நம்முடைய சுய நீதிகளை பற்றி பிடித்து ஜெபிப்பது அல்ல. ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய காரியங்களை பற்றி
ஜெபிக்க தாவீது நமக்கு என்ன செய்றான்? கற்றுத் தருகிறான். அல்லேலூயா. தாவீது அடுத்து தாவீது அந்த ஜெபத்துடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறான். ஆண்டவரிடத்துல ஜெபத்தை ஏறெடுக்கும் போது இது எதிர்காலம் எப்படி இருக்கும், ஆண்டவரிடத்துல எதை எனக்கு ஜெபத்தின் மூடாக எதிர்காலத்தில் எனக்கு தருவார் என்பதை அறிந்திருக்கிறான். வசனத்தை நானே வாசிக்கிறேன். சங்கீதம் 25:8 வாசிக்கும் போது அவன் சொன்னான், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை வேதம் சொல்கிறது. ஆனா இந்த இடத்துல பாவிகளுக்கு வழியை கர்த்தர் தெரிவிக்கிறார். ஒன்றுக்கொன்று முரணான வசனங்கள் போல தெரியலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஏன் ஆண்டவர் வழியை தெரிவிக்கிறார் என்றால், அந்த வசனத்துல சொல்லுது 8 ஆரம்பத்துல சொல்றான், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், ஆகையால் அப்படின்ற அந்த வார்த்தை சொல்றான். அல்லேலூயா. மனம் பாவத்திலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் செவி கொடுப்பது அல்ல. பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்காக அந்த மனிதனுக்கு அவர் நல்லவராய் இருப்பதனால் ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் அவனுக்கு காட்டி, அவருடைய தன்னுடைய நல் வழிகளை அவனுக்கு காட்டி, ரட்சிப்பின் வழிகளுக்கு, அந்த பிரச்சனை வந்து வெளியே வருவதற்கான வழிகளை அவர் என்ன செய்யறாரா? தெரிவிக்கிறார் என்ற வார்த்தையை தாவீது யூஸ் பண்றான். அடுத்து அதே சங்கீதத்துல அவன் சொல்கிறான் 12ஆம் வசனத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவருக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல அழகா சொல்றான். முதலாவது பாவியா இருக்கிற மனிதனுக்கு அவர் என்ன செய்யறாரு? வழியை தெரிவிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருக்கு பயந்து நடக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்த தெரிந்தெடுக்கிற வழியை அவருக்கு தெரிவிக்கிறார். அதைத்தான் தாவீது அடுத்த வசனத்திலையும் சொல்றான். சங்கீதம் 25:14 சொல்றான், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்துல இருக்கிறது, அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை கர்த்தர் தெரிவிக்கிறார் என்று சொல்றான் தாவீது. அல்லேலூயா. தாம் ரகசியம் என்று சொல்லும் போது மறைக்கப்பட்டவைகள், எதிர்காலத்துல நடக்க இருப்பவைகள். அதனாலதான் அவன் சொல்றான், மறைக்கப்பட்டவைகள் இனி நடக்க இருப்பவைகளை கர்த்தர் என்ன செய்யறாரா? அந்த மனிதனுக்கு, ரட்சிக்கப்பட்ட அவருடைய வழிகளை என்படி பயந்து நடக்கிற மனிதனுக்கு அவர் தம்முடைய ரகசியமாக உடன்படிக்கையாக எதிர்காலத்துல நடக்க இருப்பவை, அவருடைய வாழ்க்கையை செய்ய போகிறவை கர்த்தர் என்ன செய்றார்? வெளிப்படுத்துறார் என்று தாவீது அதை அறிந்திருந்து அதை இந்த சங்கீதத்தை எழுதி வைக்கிறான். அடுத்து தாவீது இந்த இடத்துல சங்கீதத்தை முடிக்கும் போது அவருடைய விசுவாச அறிக்கையை நாம் பார்க்க வேண்டும். 15ஆம் வசனம், சங்கீதம் 25:15 கடைசி பகுதியில் சொல்றான், அவரே என் கால்களை வலைக்கு நீக்கலாக்கி விடுவார் என்று சொல்றார். நீக்கலாக்கி விடுவார், விட்டார் என்றால் விடுவிக்கப்பட்டு எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லலாம். விடுவிப்பார் என்றால் இன்னும் அவனுக்கு பிரச்சனையின் மத்தியில அவன் கடந்து போய் கொண்டிருந்தாலும் தாவீது விசுவாசத்தோடு இத்தனை 9 பிரச்சனைகள் மத்தியிலும் எதிர்காலத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், அவரே எனக்கு என்ன செய்வார்? இத்தனை பிரச்சனை தீர்த்து என் கால்களை வலைகளுக்கு என்ன செய்வார்? நீக்கி அவர் விடுவிப்பார் என்று எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையோடு விசுவாசமாய் அறிக்கை இடுகிறான். கடைசியாக தாவீது நமக்கு கற்றுத்தருகிற பாடம், அவன் இந்த இடத்துல அவன் சொல்லும் போது 2ஆம் வசனத்துல சொல்றான். எத்தனை முறை இந்த வார்த்தை இந்த சங்கீதத்தில் எழுதுகிறான் பாருங்க. 2ஆம் வசனத்துல, ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன், என் தேவனே உண்மையே நம்பி இருக்கிறேன். அதுல சொல்லுகிறான் 3ஆம் வசனத்துல, உண்மையே நோக்கி காத்திருக்கிறேன். 5ஆம் வசனத்தை முடிக்கும் போது அதுல கடைசியில உண்மையே நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை அவன் எழுதுகிறான். அது மட்டும் இல்லாம அந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது 21ஆவது வசனத்துல அவன் சொல்கிறான், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். எத்தனை முறை திரும்ப திரும்ப தாவீது தனது நம்பிக்கையை கர்த்தர் மேல தெரிவிக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை என்று சொல்வது, காத்திருப்பது என்று சொல்லும் போது அர்ப்பணம் இல்லாத ஒரு காத்திருப்புதல், அர்ப்பணம் இல்லாத ஒரு நம்பிக்கை விருதாவாய் போகும். தாவீது 21ஆம் வசனத்தை அவன் கற்றுத்தருகிற ஒரு பாடம், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அர்ப்பணித்து உம்முடைய உத்தமத்திற்கு, நேர்மைக்கு, அவருடைய வழிகளுக்கு, அவருடைய சத்தியத்திற்கு, அவருடைய வசனங்களுக்கு, அவருடைய போதைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். காத்திருத்தல் என்று சொல்லும் போது அர்ப்பணத்தோடு காத்திருக்க வேண்டும். 2வது, அவர் நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அவர் கிரியை செய்யும் வரை காத்திருப்பது. அநேகர் அவருடைய நேரத்தை விட முந்தி செயல்பட்டு வாழ்க்கையின் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்ட கிறிஸ்தவர்கள் ஏராளம் உண்டு. அடுத்து பார்த்தோம் என்றால், அவர் கிரியை செய்வதற்கும்பாக மாமிசத்தில் இவர்களே கிரியை செய்து வாழ்க்கையில பிரச்சனைகளை வருவித்து சிக்கிக் கொண்டவர்களும் உண்டு. தாவீது காத்திருத்தல் என்று சொல்லும்போது அந்த காத்திருப்பு நம்பிக்கையும் வெறுமையாக அல்ல, அர்ப்பணித்து காத்திருக்கிறான். அவர் நேரத்திற்கு காத்திருக்கான், அவர் கிரியை செய்வதை காத்திருக்கிறான். அதுதான் தாவீது இந்த சங்கீதத்தில் 21 நாம் கற்றுக்கொள்கிற பாடம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.